Hello friends, this is Ajit. Welcome channel Crypto Knowledge Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா liquidity mining பத்தி பார்க்க போறோம். liquidity mining and yield farming பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ வந்து பண்ணியிருந்தேன். Binance Smart Chain பத்தியும் pancakeswap DEX பத்தியும் வந்து பண்ணியிருந்தேன். உங்களுக்கு pancakeswap DEX யூஸ் பண்ண தெரியாது இல்ல Binance Smart Chain பத்தி தெரியாத அந்த வீடியோ வந்து போய் பாருங்க. மேல வந்து முடிஞ்சா கொடுக்கிறேன். அதுதான் வந்து பார்ட் 1 வீடியோ. இது பார்ட் 2 வீடியோ எப்படி இந்த liquidity mining எல்லாம் பண்ணனும் அப்படிங்கறத பத்தின ஒரு வீடியோ தான் இது வந்து. சோ liquidity mining பத்தி பார்ப்போம். liquidity miningல எந்த மாதிரி ப்ராஃபிட்ஸ்லாம் வந்து கிடைக்கும், நான் எந்த மாதிரிலாம் ப்ராஃபிட்டபிளா வந்து பண்ணிட்டு இருக்கேன், அதுல இருக்க ரிஸ்க் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அதே மாதிரி yield farming வந்து நீங்க எப்படி பண்ணனும் அதுக்கான டுட்டோரியலும் அதுல இருக்க ரிஸ்க் பத்தி வந்து பார்க்கலாம். இம்பர்மனன்ட் லாஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த இம்பர்மனன்ட் லாஸ்னா என்ன அப்படிங்கறத பத்தி ஹோலோ இந்த வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோல அத பத்தின எல்லா டீடைல்ஸும் வந்து பார்ப்போம். சோ with that let's get started. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக எல்லா விஷயங்கள் பற்றியும் வந்து பார்க்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு கிளியராக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் லைவாகவே உங்களுக்கு இந்த லிக்விடிட்டி மைனிங் அண்ட் தென் yield farming வந்து பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த லிக்விடிட்டி மைனிங் அண்ட் இந்த yield farming வந்து நீங்கள் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு அதில் வந்து நம்மளுக்கு ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பாசிவ் இன்கம் மாதிரி. அதை பற்றி வந்து ஃபுல்லாக வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போது நம்ம இந்த ஏபிஆர் அண்ட் ஏபிஐ பற்றி தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஃபார்மிங்கு yield farming எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து. ஸோ இந்த ஏபிஆர் அண்ட் ஏபிஐ பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்பென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னுவாங்க. ஏபிஆர்னா, ஏபிஒய்னா ஆனுவல் பர்சன்டேஜ் ஹீல்டு, ரெண்டுமே ஒன்று தான். இப்போ இந்த 58% இருக்குல்ல, இந்த 58%னா உங்களுக்கு வந்து பர் டே 58%னா கிடையாது, பர் இயருக்கு வந்து உங்களுக்கு 58%. அதாவது நீங்கள் $100 வந்து இந்த ரெண்டு பேருக்கும் சேர்த்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணி ஃபார்ம் பண்ணீங்கன்னா 58% உங்களுக்கு வந்து ஒரு இயர் எண்டில் வந்து கிடைக்கும். $100 பார்த்தீங்கன்னா $158 கிடைக்கணும். இதுதான் வந்து கான்செப்ட். பட் இதில் ஒரு சில ரிஸ்க்கு அதெல்லாம் வந்து ஃபேக்டர்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால் கரெக்டாக அந்த எக்ஸாக்ட் அமௌண்ட் வராது. ஏன் அப்படிங்கிறத பற்றி நான் அப்புறமா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இதுதான் கான்செப்ட், புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நம்ம வந்து இப்போ சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் லைக் பினான்ஸ், OKX, சிஓபியில் வந்து போகலாம். அதில் நீங்கள் ஸ்டேக் பண்ணும்போதோ இல்லை லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணும்போது எந்த அளவு ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். இப்போ இது வந்து என்னோட பினான்ஸ் அக்கௌண்ட்டு. ஸோ பாப்புலர் காயின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பி நீங்கள் பர் இயருக்கு ஸ்டேக் பண்ணிங்கன்னா 11%, அதாவது $100 வந்து ஸ்டேக் பண்ணிங்கன்னா $111 வந்து கிடைக்கும். இதுதான் கான்செப்ட். தென் எத்தேரியம் 2.0க்கு 21% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் தராங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு இந்த இதுலாம் ஸ்டேக்கிங் எக்ஸ்சேஞ்சஸ் ஸ்டேக் பண்ணும்போது 2%, 3%, 1% இவ்வளோ தான் வந்து கிடைக்குது. இப்போ 1 இன்ச் எடுத்துப்போமே, அதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 31% இது எல்லாமே வந்து இதில் வேறு நீங்கள் வந்து கம்பல்சரி இந்த பீரியட் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் அப்படிங்கிறதுக்கு வந்து வெறும் 3% தான். பட் நீங்கள் வந்து லாக் பண்ணணும் கம்ப்ளீட்டாக வந்து இந்த டோக்கன்ஸ் வந்து 6 மந்த்ஸ்க்கு உங்களால் விட்ரா பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் வந்து இருக்குது. இந்த எக்ஸ்சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டேக்கிங் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி ரிவார்டு. அதனால தான் இந்த yield farming அப்படிங்கிறது வந்து இருக்குது. yield farming பொறுத்த வரைக்கும் அதிகமான கெயின்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதில் ரிஸ்க்கும் இருக்குது. அது என்னதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம yield farming நான் வந்து போகிறேன். இந்த லிக்விடிட்டி மைனிங்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது pancakeswap வீடியோ நீங்கள் ஆல்ரெடி பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அது பார்த்தா தான் உங்களுக்கு இது வந்து புரியும். ஸோ நான் இப்போ வந்து இந்த ஃபார்ம்ஸில் வந்து பார்க்கலாம். இது pancakeswap தான். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரோட்டோகால்ஸ் அப்படிங்கிற yield farming பொறுத்த வரைக்கும். ஸோ அதில் நீங்கள் ஓரளவு பார்த்து தான் பண்ணணும். ஸோ இந்த pancakeswapல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இப்போதைக்கு வந்து இருக்கனால pancakeswapல நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ இந்த கேக் பிஎன்பிக்கு 58% இந்த ரெண்டு பேருக்கு வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணி ஃபார்ம் பண்ணிங்கன்னா இப்போ நான் வந்து இந்த அன்மார்ஷல் அண்ட் தென் பிஎன்பி டோக்கனுக்கு தான் பண்ண போகிறேன். ஏன்னா 1500% ஏபிஆர் இது வந்து கம்மியாகலாம் போக போக. பட் இப்போதைக்கு 1500% ஏபிஆர் இருக்கனால நான் இந்த ரெண்டு பேருக்கும் வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். எவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி வந்து பார்ப்போம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் வந்து போய்க்கோங்க. என்கிட்ட வந்து $400 நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ $200 நான் அன்மார்ஷியல் வாங்கணும் அண்ட் தென் $200 பிஎன்பி வந்து வாங்கணும். ஸோ என் வேலட் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆல்ரெடி நான் வந்து வாங்கிட்டேன். இந்த ரெண்டுத்தையும் வாங்கிட்டு இங்கே என்ன பண்ணணும்னா ஸ்வாப் பண்ணிவிட்டு வாங்கிடுங்க. ரெண்டுமே வாங்கிட்டு ஈக்குவலாக வாங்கி வச்சுக்கிட்டு தென் இந்த யுவர் லிக்விடிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து ஆட் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணால நான் இப்போ வந்து பண்ணி காமிக்க போகிறது இல்லை. பட் இப்போ தான் நான் இப்போ தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தேன்.
ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் அன்மார்ஷல் பண்ண போகிறீங்கன்னா அன்மார்ஷல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. தென் நீங்கள் பிஎன்பி பண்ண போகிறீங்கன்னா பிஎன்பி. தென் நீங்கள் ரெண்டு சைடும் வந்து மேக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஈக்குவலாக முடிஞ்ச அளவுக்கு ரெண்டுமே ஈக்குவலாக தான் கொடுக்கணும். 50% அன்மார்ஷல், 50% பிஎன்பி. $200 $200 ஓகேங்களா. ரெண்டுமே கொடுத்து இங்கே வந்து அப்ளை அப்படிங்கிறது கேட்கும். தென் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு கேட்டு சப்ளை அப்படின்னு கொடுத்துருவீங்க. தென் உங்களுக்கு இங்கே உங்களோட எல்பி டோக்கன்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ எல்பி டோக்கன்ஸ் வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து போய்க்கோங்க. எல்பி டோக்கன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்த உடனே ஃபார்ம் அப்படிங்கிறது போயிட்டு இந்த இடத்துல இங்கே உங்களுக்கு வந்து என்னேபிள் அப்படிங்கிறது இருக்கும். நான் அது ரெண்டுத்துக்கும் சேர்த்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணனால என்கிட்ட வந்து 7.24 எல்பி டோக்கன்ஸ் அப்படிங்கிறது அன்மார்ஷலுக்கும் பிஎன்பிக்கும் சேர்த்த மாதிரி இருக்குது. ஸோ நான் இப்போது இது வந்து ஆட் பண்ணும்போது மேக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்து கன்ஃபார்ம் இப்படி தான் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் ஈல் ஃபார்மிங் பண்ண போகிறீங்கன்னா அது நம்ம பண்ணது வந்து லிக்விடிட்டி மைனிங், லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணோம். அந்த லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ண அந்த எல்பி டோக்கன்ஸ் என்கிட்ட 7.24 எல்பி டோக்கன்ஸ் வந்து எனக்கு வந்து கிடச்சிது. அது ரெண்டுத்துக்கும் அந்த லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணதுக்கு அந்த எல்பி டோக்கன்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம இப்போ வந்து ஃபார்ம் பண்ணுறோம் ஓகேங்களா. இப்போ ஃபார்ம் பண்ணும்போது அதுதான் இந்த கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துக்கணும். ஒன்ஸ் நீங்கள் ஃபார்ம் பண்ணிவிட்டு இதை வந்து மறுபடியும் இந்த எல்பி டோக்கன்ஸ் எடுக்க நினைக்கிறீங்கன்னா மேக்ஸ் அப்படின்னு கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த இடத்துல போயிட்டு லிக்விடிட்டி அப்படிங்கிறது போயிட்டு லிக்விடிட்டி வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும். உங்களுக்கு அங்கே ஒன்ஸ் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுத்து எடுத்தோடனே இந்த லிக்விடிட்டி அப்படிங்கிறது உங்களால் ரிமூவ் ஒன்ஸ் நீங்கள் இங்கே ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களால் அங்கே வந்து ரிமூவ் பண்ண முடியும் ஓகேங்களா. இப்போ நான் $400 வந்து பண்ணியிருக்கேன். இது வந்து போக ஏபிஆர் கம்பல்சரி வந்து கம்மியாகும். உங்களுக்கு ஆவரேஜ் வந்து ஓரளவுக்கு ஒரு 800% கூட வருது வச்சுப்போம். ஸோ நம்ம இப்போ வந்து கால்குலேட்டர் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணி இப்போ எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ $400 ஓகேங்களா. நான் இப்போ வந்து இது வந்து ஓவரால் ஒரு 800% ஏபிஆர் அப்படிங்கிற வச்சுப்போம் பர் இயருக்கு. இப்போ வந்து $3,200. இப்போ ஒரு நாளைக்கு வந்து எனக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும்? $3,200னா ஒரு நாளைக்கு எனக்கு 365 டேஸ் இருக்குது. ஸோ பர் இயருக்கு வந்து அந்த $3,200 ஒரு நாளைக்கு வந்து எனக்கு $8 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் விட்டேன்னா ஒரு 1 மந்த் விட்டேன்னா எனக்கு நான் போட்ட அமௌண்ட்டே கூட வந்து எடுத்துடலாம். ஸோ அது தாண்டி எனக்கு அன்மார்ஷல் டோக்கன்ஸும் வந்து ஓரளவுக்கு ப்ரைஸ் வந்து இந்த டம்ப்லேருந்து இன்க்ரீஸ் ஆகலாம். அது இல்லாமல் பிஎன்பியும் வந்து எனக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ இதுதான் ஈல் ஃபார்மிங் பொறுத்த வரைக்கும் இருக்க விஷயம். ஸோ இப்போ இதில் நெகட்டிவ் சைடே வந்து இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இப்போ இதில் இருக்க நெகட்டிவ் சைட்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இப்போது நம்ம ஈல் ஃபார்மிங் அப்படிங்கிறத எடுத்துக்க வேணாம், வெறும் லிக்விடிட்டி மைனிங் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. பேசிக்காக லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறது தான் என்னென்னு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நான் எதுக்கு இந்த பெயிண்ட் அப்படிங்கிற ஓப்பன் பண்ண உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதுதான் வந்து உங்களோட ஹோலாக இது இருக்க வச்சுக்கோங்க. நான் இப்போ அன்மார்ஷல் அண்ட் பிஎன்பிக்கு வந்து பண்ணேன். ஸோ இது வந்து அன்மார்ஷல் யூ அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். இது வந்து பிஎன்பி ஓகேங்களா. ஸோ இதுக்கு பி அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இதுவுமே 50% தான், இதுவுமே 15% தான் ஓகேங்களா. ரெண்டுமே 50% அப்படிங்கிறது தான் நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்ஸ் வந்து நிறைய அன்மார்ஷலுக்கு வந்து ஒரு நல்ல நியூஸோ இல்லை அன்மார்ஷல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, நிறைய பேர் அன்மார்ஷல் வந்து வாங்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லிக்விடிட்டியை தான் வந்து லிக்விடிட்டி தானே இந்த மோஸ்ட்டாக எல்லாம் டெக்ஸஸ் வந்து யூஸ் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் கொடுத்த இந்த $100 எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு $100 50%, இது ஒரு 100. சாரி கைஸ், ரொம்ப கேவலமாக வரைகிறேன், மட்டமாக வரைகிறேன். பட் ஸ்டில் எனக்கு வேறு வழி தெரியல எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஓகேங்களா. இப்போ கொஞ்சம் ஃபன்னாக இருக்கட்டும். ஸோ ஓகே, இது $100, இது $100. இப்போ நிறைய பேர் வந்து இந்த அன்மார்ஷல் வந்து வாங்குறாங்க. அப்போ இது வந்து நிறைய வாங்குறாங்கன்னா உங்ககிட்ட இருக்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது $2 இப்போ 50 டோக்கன்ஸ் வச்சுக்கோங்க. இது வந்து சும்மா ஒரு 0.1ன்னு வச்சுப்போமே, சும்மா ஒரு $1000 பிஎன்பின்னு வச்சுப்போமே. இதை நிறைய பேர் வாங்குறாங்கன்னா இப்போ இந்த 50 டோக்கன்ஸ் வந்து நிறைய பேர் வாங்கும்போது நிறைய பேர் உங்களோட லிக்விடிட்டி வந்து அக்சஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும்னா இதில் இருக்க 60 இது 50% இருக்கிறது வந்து இது 40% கம்மியாயிடலாம். அப்போது வந்து உங்ககிட்ட இருக்க பிஎன்பி வந்து 60%, உங்ககிட்ட இருக்க அன்மார்ஷல் கம்மியாயிடும். நிறைய பேர் அன்மார்ஷல் வாங்குறாங்கன்னா உங்ககிட்ட இருக்க பிஎன்பி அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். இதுதான் வந்து இம்பர்மனன்ட் லாஸ் அப்படின்வாங்க. புரியலையா உங்களுக்கு? ஒன்றுமே இல்லை கைஸ். இப்போ நீங்கள் வந்து 100% நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க $200 ஓகேங்களா. அதில் அன்மார்ஷல் பாதி $100 $50 இல்லை $100 ஓகேங்களா. பிஎன்பி ஒரு $100 $200. இப்போ நிறைய பேர் அன்மார்ஷல் வாங்கும்போது என்ன ஆகும்னா உங்களோட லிக்விடிட்டியிலேருந்து தான் உங்ககிட்ட இருந்து தான் அன்மார்ஷல் வாங்குற மாதிரி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இருக்க அன்மார்ஷல் டோக்கன் வந்து கம்மியாகும். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக பிஎன்பி அவங்க வந்து கொடுத்துட்றாங்க உங்களுக்கு ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு வந்து லாஸ் ஆகாது. ஆக்சுவலாக வந்து உங்கள் இருக்க $200 வந்து $200 தான் இருக்கும். பட் உங்ககிட்ட இருக்க அந்த டோக்கன் குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறது அந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகும். ஸோ இதை தான் நான் வந்து சொல்ல வரேன். உங்களுக்கு சப்போஸ் அன்மார்ஷல் வந்து கம்மியாயிருச்சுன்னா பிஎன்பி வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
எப்போ அன்மார்ஷியலோட டிமாண்ட் அதிகமாகுதோ அப்போ உங்ககிட்ட இருக்க அன்மார்ஷியல் டோக்கன்ஸ் வந்து கம்மியாகும். எப்போ உங்ககிட்ட இருக்க பிஎன்பி டோக்கன்ஸ் எப்போ உங்கள் அன்மார்ஷியல் டோக்கன்ஸ் வந்து கம்மியாகுதோ அப்போ ஈக்குவலண்ட்டாக உங்ககிட்ட இருக்க பிஎன்பி டோக்கன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் இருக்க மேட்ரு. இதுதான் லிக்விடிட்டி மைனிங். இதுதான் இம்பர்மனன்ட் லாஸ் அப்படின்றாங்க. ஏன் இது வந்து இம்பர்மனன்ட் லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, உங்ககிட்ட அன்மார்ஷியல் கம்மியாகலாம், பட் உங்களுக்கு ஈக்குவலான பிஎன்பி வந்து வந்துடுது. அட் 10 வந்து உங்களுக்கு நீங்கள் போட்ட அமௌண்ட் அப்படிங்கிற திருப்பி வந்துடுது. பட் நீங்கள் இதில் இருக்க விஷயம், இன்னொரு விஷயம் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த டோக்கன்ஸ் எல்லாமே ப்ரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். இது எதுவுமே ஸ்டேபிள் காயின்ஸ் இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் பொறுத்து, மார்க்கெட்டில் வர அந்த ஃப்ளைக்ஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் பொறுத்து இதில் எல்லாமே வந்து மாறும். ஸோ இதுதான் கைஸ் இருக்க விஷயம். ஓகேங்களா, ஓரளவுக்கு உங்களுக்கு இதெல்லாம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த லிக்விடிட்டி மைனிங் பொறுத்த வரைக்கும் இதுதான் இருக்க விஷயம். நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த 2 பேருக்கும் சேர்த்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறீங்க. அந்த லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறதை வச்சு தான் நிறைய பேர் வந்து டோக்கன்ஸ் வந்து வாங்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்ககிட்ட இருக்க டோக்கன்ஸ் வந்து கம்மியோ இல்லை அதிகமாக வந்து ஆகலாம். ஓகே, நீங்கள் வந்து எத்தேரியம் யூஎஸ்டிடி பேர்லையும் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணலாம். இல்லை யூஎஸ்டிடி இல்லை யூஎஸ்டிடி அண்ட் யூஎஸ்டிசி ரெண்டுமே ஸ்டேபிள் காயின்ஸு, ரெண்டுத்துக்குமே சேர்த்தோம் நீங்கள் வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணலாம். அப்போ வந்து உங்களுக்கு லாஸே வந்து கிடையாது ஸ்டேபிள் காயின்ஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் ஈல்ட் ஃபார்மிங் வந்து பண்ணலை, வெறும் லிக்விடிட்டி மைனிங் மட்டும்தான் வந்து பண்ணுறீங்கன்னா இதில் உங்களுக்கு எப்படி ப்ராஃபிட்டபுளாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லிக்விடிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணிடுறீங்க. இப்போ லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணோன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. இதில் தான் அந்த ஷேர் ஆஃப் பூல் அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்கும். அதில் வாங்கும்போது ஃபீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ ஓகே, இதுதான் கம்ப்ளீட்டாக இதில் இருக்க கான்செப்ட்டு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ நான் வந்து இந்த பேன்கேக் ஸ்வாப் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய ப்ரோட்டோகால்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1 inch அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ 1 inch ஒரு எக்ஸ்சேஞ்ச், இது பிஎஸ்சி அண்ட் எத்தேரியம்லேயும் வந்து இருக்குது. 1 inchல ஏபிஐஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது பிஎஸ்சியில் பொறுத்த வரைக்கும் இல்லை போல். ஸோ நம்ம இப்போ எத்தேரியம் வந்து போகலாம். ஸோ எத்தேரியம் போனீங்கன்னா இது 200%, இது வந்து 45%, தென் இது 99%. ஸோ இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபார்மிங் பண்ணும்போது உங்களுக்கு பர்சன்டேஜ் அப்படிங்க கிடைக்கும். ஸோ இந்த WXT டோக்கன் அண்ட் 1 inch பேருக்கு வந்து 251% தராங்க. இது மாதிரி நிறைய ஏபிஆர் ப்ரோட்டோகால்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஓரளவுக்கு ட்ரஸ்டடான ரெப்யூட்டபிளான ப்ரோட்டோகால்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்பி பண்ணலாம். ஏன்னா ரக்பூல்ஸ் அப்படிங்கிறது தான் நடக்கும். இது எல்லாமே வந்து கோடிங்கில் தான் நடக்கிறனால நிறைய ஸ்கேமர்ஸ் அப்படிங்கிறது இந்த டெவலப்பர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இப்போ பேன்கேக் ஸ்வாப், 1 inch, ஆவே ப்ரோட்டோகால் இதெல்லாமே ட்ரஸ்டபிள். நீங்கள் புதுசாக ஒரு இது 10,000%, 1,00,000% ஏபிஆர் கொடுக்குறாங்கன்னு போய் ஏமாறாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல ப்ரோட்டோகால்ஸாக பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பெரிய லெவலில் நான் வந்து ஒரு ஈல்ட் ஃபார்மிங் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அது எதில் பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் இது வந்து கிரேஸியாக இருக்குது, ஸோ இந்த மாதிரி ஈல்ட் ஃபார்மிங் சீரீஸ்லாம் போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் எதுலலாம் வந்து பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிவிட்டு எவ்வளோ ப்ராஃபிட் வந்து நான் மேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் வந்து வந்துட்டு இருக்காங்க போல், அதனால இந்த ஏபிஆர் கம்மியாகுது. ஸோ எந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்து ஃபஸ்ட்டே இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம நிறைய கெயின்ஸ் வந்து பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும் நம்புறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் அப்படின்னு கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்டோ இல்லை வேற ஏதாவது சஜஷனோ இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டி அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலன்னா ரெண்டுத்துக்குமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் என்ன ட்விட்டரில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரண்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்ட் தென் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸஸ் இது எல்லாத்த பற்றியும் நான் வந்து ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். மறக்காம போய் அதை போய் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி இந்த பேராசெயின் ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து லைவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ மறக்காம அந்த பேராசெயின் வீடியோவும் போய் பாருங்க. ரொம்பவே ப்ராஃபிட்டபிளான ஒரு விஷயம், நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அந்த வீடியோ மறக்காம போய் பாருங்க. அந்த குசாமா பேராசெயின் வீடியோ பற்றி தான் சொல்கிறேன். ஸோ ஓகே கைஸ், see you guys tomorrow with another video. Until then, CKDG signing off. Bye bye.